இலவச வீடு வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்துள்ளதாக ஈரோட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் மீது மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். கோவை குனிமுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரின்ஸ். மாற்றுத்திறனாளியான இவர் தமிழ்நாடு பாரா த்ரோபால் அணி வீரராக தேசிய சர்வதேச பாரா த்ரோபால் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடி வருகிறார். இந்நிலையில் மாற்றுத்திறனாளி வீரர்கள் பிரின்ஸ் மற்றும் அவரது நண்பர்களுக்கு இலவச வீடு வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்துவிட்டதாக ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகரான மக்கள் ராஜன் மீது புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க பிரின்ஸ் மற்றும் பாரா த்ரோபால் கூட்டமைப்பின் தலைவர் ஆல்பர்ட் பிரேம்குமாருடன் இணைந்து வந்தார். இது குறித்து பேசிய ஆல்பர்ட் பிரேம்குமார், தமிழக அணிக்காக விளையாடும் மாற்றுத்திறனாளி வீரர்களிடமே இது போன்ற மோசடிகள் நடந்துள்ளதாக கூறிய அவர், இலவச வீடு வாங்கி தருவதாக கூறிய மக்கள் ராஜனுக்கு டிஜிட்டல் முறையில் பணம் வழங்கியதற்கான சான்றுகள் இருப்பதாக கூறி இது போன்ற பலரிடம் மோசடி நடைபெற்றுள்ளது அவர் தெரிவித்தார். ஈரோட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் மாற்றுத்திறனாளிகளிடமே மோசடி செய்துள்ளதாக புகார் அளித்துள்ள இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம், நான் டாக்டர் ஆல்பர்ட் பிரேம்குமார், பிரசிடென்ட் பாரா த்ரோபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. எங்களுடைய மாற்றுத்திறனாளி வீரர்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் ஜி ராஜன், காங்கிரஸ் தலைவர், ஈரோடு மாவட்டம், அவர் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து நான் உங்களுக்கு இலவச வீடு வாங்கி தரேன்ட்டு எல்லாருக்கிட்டையும் 1 லட்சம் எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டாருங்க. ஸோ இந்த பணம் எல்லாரும் கொடுத்தவர்கள் எல்லாரும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஜுவல் வச்சும் கொடுத்தாங்க. ஒரு ஆசை, கனவு. ஏன்னா எல்லாருக்கும் வீடு வேணுன்றது எல்லாமே ஏழைங்க, பரம ஏழைகள். அவர்கிட்டேருந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாருங்க. எல்லாம் வாங்கினது எல்லாமே ஜிபேல தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எங்களுக்கெல்லாம் எல்லா எவிடென்ட்டும் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்க. எல்லாம் பெய்டு பை த ஜிபே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு 1 வருஷம் ஆன பிறகு இது ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சுங்க. அவர் ஏமாத்திருக்காரு. அதுக்கப்புறம் பணம் கேட்கறதுக்கு இதோ தரேன் அதோ தரேன்னு இழுத்தபடி மன உளைச்சல். சிலருக்கெல்லாம் சூசைட் பண்ணுற நிலைமைக்கு ஆயிட்டாங்க. அவ்வளோ மன உளைச்சல்ல இந்த மாரியம்மாள் சகோதரர்கள் வந்திருக்காங்க. மாரியம்மாள்லாம் அவ்வளோ ஏழை, அவங்களால இப்போ வர முடியல, உடம்பு சரியில்லை. இப்போ பவுல்ராஜன்றவர் அவருக்கு ஒரு 70,000 ரூபா தரணும், தர முடியாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட். அவர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இருக்குது, அதுக்கு ஹார்ட்டு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் இருக்குங்க. பவுல்ன்றவர் அவர் ஹாஸ்பிட்டலில் இப்போ வீட்டில் இருக்காருங்க. இப்போது எல்லாருக்கிட்டையும் இப்போ மிரட்டுறாரு, இனி நான் பணம் தரமாட்டேன்ற மாதிரிங்க. இப்போது அவர் கொடுக்கக்கூடிய பணம் வாங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்கள் பிளேயரை காப்பாற்றணும். எல்லாமே தமிழ்நாடு கேப்டன் பிரின்ஸ் என்றவர் தமிழ்நாடு கேப்டன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து அவருடைய டீம் பிளேயர் தான் இன்னைக்கு வேர்ல்டு கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, மிஸ்டர் அருள். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு 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 மாற்றுத்திறனாளிகளுக்கான உழைக்கக்கூடியவர் பிரின்ஸ். அவர்கிட்டயே 3 பேர் அவர் வாங்கி கொடுத்து அவர் பெரிய மன உளைச்சல், அவரால் விளையாட முடியல, எந்த வேலைக்கு போக முடியல, அந்த மாதிரி இழுத்தபடியா அவரையும் ஏமாத்திருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் ஏமாத்தினால இனி அவர் எந்த ஒரு மாற்றுத்திறனாளிகிட்டையும் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து ஒரு ஆசையை தூண்டி மன உளைச்சலை கொடுத்து ஏமாற்றக்கூடாது என்றதுக்காக கமிஷனர்கிட்ட இந்த மனுவை கொடுக்குறோம். எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டும் என்று கலெக்டர்கிட்டையும் மனு தரோம். இந்தியன் டிசேபிள் ஃபெடரேஷன் எல்லாருக்கும் இந்த மனுவை நாங்கள் கொடுத்து இந்த ஒரு போராட்டத்தை முன்னிறுத்துகிறோம். அவர்கிட்ட தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நன்றி.